சின்னமா கொடி கட்டக்கூடாது, சின்னமா தொண்டர்களை சந்திக்க கூடாதுன்னா நீங்க யாரா முதல்ல நான் கேட்கிறேன். உங்களையில அடையாளப்படுத்தணும் சின்னம்மா. சார் அவங்க பேசும்போது தெளிவா ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு, மீன் கருவாடாகலாம், கருவாடு மீனாகாது. அதே போல சசிகலா அவர்கள் திருப்பியும் அதிமுகவுக்கு உள்ள அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிற. நீ சொல்லக்கூடிய இந்த பழமொழி எல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். யாரு ஆர்வி உதயகுமார் ஒரு கருவாடு, அதே ஒரு ராஜன் செல்லப்பா ஒரு கருவாடு, செத்த பாம்பு. இவங்க ஒரு பழமொழி சொன்னாப்புல மக்கள் மத்தியில அதெல்லாம் சரியாயிடுமா? சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சின்னம்மா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைய போவது உறுதி. நீங்க எவனும் எடப்பாடி கம்பெனியில் எவனுமே கொடிகட்டி கொடிகட்டி எந்த ஊர்லயும் போக முடியாது. காரை மறிச்சு கொடி கம்பத்தை பிடிங்கிடுவான். செல்லூர் ராஜு அவர்கள் சட்டப்பையில இன்னமும் சசிகலா அவர்களோட படம் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு ஊடகம் வெளியிட்டிருந்தாங்க. என்னதான் சார் நடக்குதுங்க? அதான் உப்பிட்டவரை உள்வரன் என மனசு இருக்க வரைக்கும் அந்த சாப்பாடு போட்டவங்க நினைக்கணுமா இல்லையா? இந்த ஊடக வாயிலா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி நீ சொல்ற மாதிரி சின்னம்மா அவங்க ஜாதிய ரீதியான ஒரு அரசியல்வாதியா இருந்தா நீ எப்படி நீ முதலமைச்சரா இருப்ப? அதை யோசிக்க வேண்டாமா? இதுதான் மூல குழம்பி போய் பேசுறாங்க. சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் செய்தி தொடர்பாளர் திரு தேனி கர்ணன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் பெற்றோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா வழியில் மக்கள் பயணம் முதல் கட்ட பயணத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு பயணம்? மிக சிறப்பாக இருந்துச்சு. அதுதான் வந்து தன்னெழுச்சியா வரக்கூடிய பொதுமக்களையும் அதிமுக தொண்டர்களையும் பார்ப்பது மிக சந்தோஷம். ஏன்னா ஒரு ஏற்பாடு செய்து அவர்களை வரவழைத்து பார்ப்பது வேறு, தன்னெழுச்சியாக வந்து கூடி நின்று ஊத்து முழக்களோட சின்னம்மா முகத்தை பார்க்கணும், அவங்க என்ன பேசுறாங்களோ அதை கேட்கணும்னு தன்னெழுச்சியா வந்தக்கூடிய தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்க்கிற பொழுது உண்மையிலே வந்து உண்மையான ஒரு தொண்டருடைய உணர்வு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த சுற்றுப்பயணத்துல உண்மையான தொண்டருடைய உணர்வு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. இல்ல அதிமுக கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போய் பார்க்க கூடாதுங்கிற மாதிரி அதிமுக நிர்வாகிகள் உத்தரவு போட்டிருக்காங்கன்னு செய்தி கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கொடி கட்டக்கூடாது அப்படின்னு தொண்டர்களை யாரும் கண்டிக்க முடியாது. கொடி கட்டக்கூடாதுன்னா அதிமுக தொண்டர்களை எவனும் கண்டிக்க முடியாது. அது நீதிமன்றமே எங்களுக்கு தடை விதித்தாலும் நீதிமன்றத்தை புறக்கணிச்சு நாங்க கொடி பிடிப்போம். ஏன்னா இது எங்களோட இயக்கம். அதனால புரிஞ்சுக்கங்க, நீங்க தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். மேல்மட்ட நிர்வாகிகள் ஒரு சில குறிப்பு சேர்ந்து நீதிமன்றத்துல வழக்கு போட்டு கட்சி என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஆனா நாங்க அங்கீகாரம் கொடுக்கல. தொண்டர்களாகிய நாங்க எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர், நாங்க அங்கீகாரம் கொடுக்கல. நாங்க கொடுக்காத பட்சத்துல எங்களுடைய பொதுச்செயலாளர் யாரு? புரட்சித்தாய் சின்னம்மாவை வரவேற்க திமுக கொடியா பிடிச்சு வரவேற்க முடியும் சார்? இப்ப அங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே. இல்ல யாரு துரோகம் பண்ணா யாரு புறமுதுகுல குத்தினாலும் நாட்டு மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். இந்த துரோகியோடு கூட சேர்ந்துக்கிட்டு துரோகிக்கு அல்லக்கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாரும் சரி, ராஜன் செல்லப்பா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் சரி, நிர்வாகியும் சரி, அவர்கள் எல்லாம் துரோகத்துக்கு துணைப்போன நபர்கள். அவங்க எல்லாம் துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு, கட்சி ஒற்றுமை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம அருகதையும் இல்லாத ஒரு நபர்கள் தான். ஆகவே சின்னம்மாவை பார்த்து இவர்களெல்லாம் பேசுவது, அதுதான் சொல்ல வரேன், தொண்டர்கள் மனதில இன்னும் வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள், அதே போல இன்றைய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா போன்றவர்கள். ஆகவே இவங்க பேசுறதா எங்களுடைய அரசியல் பயணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை. இன்னும் தொண்டர்களை வரவழைக்கத்தான் இவர்களுடைய பேச்சு, வேற எதுவும் இல்லை. ஏன்னா சின்னம்மா கொடி கட்டக்கூடாது, சின்னம்மா தொண்டர்களை சந்திக்க கூடாதுன்னா நீங்க யாரா முதல்ல நான் கேட்கிறேன். உங்களையில அடையாளப்படுத்தணும் சின்னம்மா. அப்ப நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, போய் போயஸ்கார்டன் நிலத்தை போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? முதல்ல ராஜன் செல்லப்பா யாருன்னு தெரியுமா? முதல்ல இந்த ஆர்பி உதயகுமார் யாருன்னு தெரியுமா? அடையாளப்படுத்துறது இந்த அம்மா தானே. இப்ப அடையாளப்படுத்தி விட்டவங்க அவங்கள நீங்க உள்ள வரக்கூடாது, கொடி பிடிக்க கூடாது, தொண்டர்களை வரவழைக்க கூடாது, நீங்க சொல்றதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதான் சொல்ல வரேன். நீங்க என்ன சொன்னாலும் நீங்க சொல்ல நீங்க பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அல்லக்கையா இருந்து கொண்டு சின்னம்மாவையும் அதிமுக தொண்டர்கள் குறை சொல்ல இன்னும் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சுட்டு தான் இருப்போம். எங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. கூடிய விரைவில் மறுபடியும்
சுற்றுப்பயணம், மக்கள் பயணம், அம்மாவின் வழி மக்கள் பயணம் போக போறாங்க. இன்னும் சிறப்பாகத்தான் இருக்க போகிறது. இது போன்ற அல்லக்கைகள் பேச்செல்லாம் நாங்க கண்டுக்கிறது இல்லை. சார், அவங்க பேசும்போது தெளிவா ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு, மீன் கருவாடாகலாம், கருவாடு மீன் ஆகாது. அதே போல சசிகலா அவர்கள் திருப்பியும் அதிமுகவுக்கு உள்ள அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்ல, இந்த சொலவம் நீ சொல்லக்கூடிய இந்த பழமொழி எல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். யாரு? ஆர்பி உதயகுமார் ஒரு கருவாடு, அதே ஒரு ராஜன் செல்லப்பா ஒரு கருவாடு, செத்த கருவாடு, செத்த பாம்பு. இவங்க எதை சொல்ல, செத்த பாம்பு. இவங்க ஒரு பழமொழி சொன்னாப்புல மக்கள் மத்தியில அதெல்லாம் சரியாயிடுமா? யாரை பார்த்து கருவாடுன்ற, யாரை பார்த்து கறந்தபாடுன்னு சொல்ற? முதல்ல சிந்திச்சு பார்க்கக்கூடிய மனுஷன் பேசினா வேற கணக்கு. சிந்திக்கவே இடம் இல்லாம எடப்பாடி என்ன சொல்றாரு அதை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நபர்களா நீங்க இருக்கீங்க. ஆக நீங்க சொல்வதெல்லாம் எங்களை எந்த அளவுலையும் பாதிக்காது. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இப்ப நீங்க நல்லா பாத்துக்கணும் பிளட்டோ, இந்த மக்கள் பயணத்துல இவங்க இவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. இந்த எடப்பாடியோட அல்லக்கைகள் சின்னம்மாவை பற்றி எவ்வளவோ பழமொழியெல்லாம் சொல்லி பேசுறானுவ. கொடி கட்டக்கூடாதுன்றானுவ, போகக்கூடாதுன்றாங்க, வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு பல விஷயத்த சொல்றாங்க. ஆனா சின்னம்மா இவர்களை எல்லாம் கண்டிக்கல. ஒரு கட்சியின், அதுதான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, இன்றைய எதிர்கட்சி தலைவராகவே அவங்க திமுகவை பத்தி விமர்சனம் பண்றாங்க. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ அல்லது அவருடைய நிர்வாகத்தை பற்றியோ அல்லது கட்சி நிர்வாகத்தை பற்றியோ பேசல. திமுகவுடைய அவலநிலை, திமுக ஆட்சியில அந்த அந்த மாவட்டத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதைத்தான் எடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பொறுப்பா அவங்க அதிமுகவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில போயிட்டு இருக்கும் பொழுது இந்த அல்லக்கைகளுக்கு பிடிக்கல, ஜீரணிக்க முடியல. கட்சி அந்த பக்கம் போயிடுமோன்னு ஒரு பயம். போயிடுச்சுல்ல, உங்ககிட்ட என்ன இருக்கு? அந்த 4000 பேர் கொண்ட குழுதான தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காங்கன்னு நிரூபிக்கிறோம்ல, நாங்க தொடர்ச்சியா நிரூபிச்சுட்டு இருக்கோம்ல. ஆகவே சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சின்னம்மா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைய போவது உறுதி. அதனுடைய வெளிப்பாடு, அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் இவங்கெல்லாம் தன்னிச்சையா பிரஸ் மீட் கூட்டிட்டு ஏதோ பேசுறாங்க. இவர்கள் எல்லாம் சின்னம்மாவுக்கு கட்டளையிட இவங்க எல்லாம் யாரு? அதே போல நீங்க மறுபடியும் நீங்க ஓபிஎஸ் கொடி கட்டாத அளவுக்கு வச்சிருக்கீங்க, அது மாதிரி சின்னம்மாவை செஞ்சு பாருங்கன்னு நான் சொல்றேன். செஞ்சு பார்த்தா என்ன செய்திருப்பா? தொண்டர்கள் புரட்சி இருக்காங்க, எவனுமே கொடி கட்ட முடியாது. இப்ப சின்னம்மா கொடி கட்டக்கூடாது அப்படி நீங்க ஒரு கேஸ போட்டு ஒரு ஆணையை பிறப்பிச்சாலும் அதுக்கடுத்த முடியாது. தொண்டருடைய இயக்கம், நீங்க எவனும் எடப்பாடி கம்பெனியில எவனுமே கொடி கட்டி எந்த ஊர்லயும் போக முடியாது. காரை மறிச்சு கொடி கம்பத்தை பிடிங்கிடுவான். அந்த அளவுக்கு தொண்டர்கள் வெறித்தனமா இருக்காங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. சின்னம்மாவை சாதாரண கொடி கட்டக்கூடாது, நான் கோர்ட்ல கேஸ் போட போறோம்னா சொல்றாங்க. நீ கேஸ் போட்டு பாரு. இந்த எடப்பாடி குரூப்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரு எச்சரிக்கிறேன் நானு, எவனுமே வீட்டை விட்டு வெளியே போகும்போது கொடி கட்டி போக முடியாது. கண்டிப்பா காரை மறிப்பாங்க, அந்த கொடியை அகற்றிடுவாங்க. உனக்கு மட்டும் என்னடா கொடின்னு, கட்சி எங்க கட்சின்னு சொல்லுவான் தொண்டை. அது பதில் சொல்ல முடியாது இவங்க. ஆகவே இவருடைய போக்கு என்பது பயத்தினுடைய வெளிப்பாடு. ஏன்னா சின்னம்மா மக்களை சந்திக்க போறாங்க, தன்னெழுச்சியா வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் ரொம்ப ஆதரிக்கிறாங்க, சின்னம்மாவுடைய பேச்சுக்கு செவிசாய்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜீரணிக்க மாட்டாப்புல பயத்தினுடைய வெளிப்பாடாத்தான் நாம பார்க்க முடியுது. இதனால இவங்க என்ன பேசினாலும் அது எங்களுக்கு பாதிக்காது, அவர்களுக்கு பாதித்து கொண்டே இருக்கிறது, அவருடைய கூடாரத்துக்கு. அதனுடைய வெளிப்பாடத்தை நம்ம பார்த்துக்கணும். சார், இப்ப எடப்பாடி அவர்களும் தொடர்ச்சியா ஒவ்வொரு மண்டலங்களா மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. எதனால நம்ம தோத்து போயிட்டோம், அடுத்த தேர்தலுக்கு என்ன செய்யணும், இப்படி கலந்தாய்வுலாம் மேற்கொள்றாரு. அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். அவரை எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தம்பி புருட்டோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், நீங்களால் நியமிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், அவர்களை அழைத்து தோல்விக்கு என்ன காரணம்ன்ற போது அவங்களே சொல்றாங்க, மனம் விட்டு சொல்றாங்க, அதிமுக பிளவுபட்டு கிடக்கு, அதனாலதான் நம்மளுடைய தோல்வி. இப்ப நீங்களா புரட்சி தலைவி அம்மா காலகட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் யாரு இருக்காங்களா? எடப்பாடி கிட்ட இல்ல, இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் எல்லாமே இவங்களால் நிரப்பப்பட்டது. அப்படின்ற போது அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றுபடாமல் எதுவுமே செய்ய முடியாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி. அப்படின்ற போது நீங்க அந்த நிர்வாகிகளை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழகம் முழுக்க அடுத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்க முடியுமான்னு முடியாது. இல்ல சார், இப்ப KP முனுசாமியோ அல்லது D ஜெயக்குமார் போன்ற முன்னாள் அமைச்சர் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது முடிஞ்சு போன கதைங்க, அதை ஏங்க திருப்பி பேசுறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்கிறாங்க. இல்ல, முடிஞ்சு போன கதை நீங்க சொல்லலாம், அதான் மக்கள் விரும்பலையே. ஜெயக்குமார் போன்றவர்கள் இப்படி எல்லாம் பேச போய்த்தானா அப்பன மகனை 2 பேர்த்தையுமே தோக்கடிச்சிருக்காங்க மக்கள்.
அதிமுக தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி. அதை சிந்திச்சு பார்க்க வேணாமா ஜெயக்குமார் அவர்கள்? யாரு முடிஞ்சு போன கதை? நீதான் முடிஞ்சு போன கதை. உன்னையத்தான் புறக்கணிச்சிருக்கிறாங்க. 2 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தலில் உன்னைய புறக்கணிச்சிருக்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தல் மகனை புறக்கணிச்சிருக்காங்க. நீ தேவையே இல்லைன்னு. அப்படின்ற போது யார் முடிஞ்சு போன கதைன்னு ஜெயக்குமார் நல்லா உத்து உணர்ந்து பார்க்கணும். அதுதான் சொல்லுவேன் நான். அதே போல நக்கீரன்லயும் துக்ளக்லயும் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியை அசைத்து பார்க்கும் ஐவர் குழு, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், இப்படி ஒரு 5 பேர் பட்டியலை போட்டு இவங்க எல்லாருமே ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. கட்சி தலைமையை மாத்தணும் அல்லது வேறு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், இப்படி பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை இது? இல்ல, உண்மைதான். அது நக்கீரன் இதழில் வரக்கூடியது. அது தவறான கருத்தெல்லாம் அவங்க வெளிவிட மாட்டாங்க. நடந்த விஷயங்கள் என்னன்னா, ஏன்னா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த தலைமை நீடிச்சுட்டு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கள நிலவரங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சி.வி. சண்முகம் எடுத்தாலும் சரி, எஸ்.பி. வேலுமணி எடுத்தாலும் சரி, தங்கமணி, வேலும், அத்துணை முன்னாள் அமைச்சர்களும் அவங்க ஒரு கூடி பேசி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த தலைவரை நாங்க ஏத்துக்கல. அது எல்லா மாவட்டங்களையும் நான் சொல்ல வர, குறிப்பா தென் மாவட்டம் சொல்ல வேண்டாம், வட மாவட்டங்களும் சரி, கொங்கு மண்டலத்திலும் சரி, இவரை தலைவராக ஏத்துக்கல. அதுக்கடுத்தபடியா தொண்டனுடைய கோரிக்கை என்னன்னா, அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும். துண்டு துண்டு ஆளுங்க தனித்தனி அணியா இருந்தா கண்டிப்பா நாங்க வேலை பார்க்க முடியாது. அப்ப இதை வலியுறுத்தும் போது அந்த விஷயத்த உடைச்சு போய் பேசியிருக்கிறாங்க சேலத்துல அவருடைய வீட்டுல. அதுக்கு அவரு சரின்னு சொன்னாலும் சரி, சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, ஆனா அவங்க சரியா இருக்கிறாங்க. போன இந்த கோரிக்கை வச்சவங்க சரியா இருக்கிறாங்க. இதை செஞ்சு ஆகணும்னு ஒரு கட்டளையை போட்டு வந்திருக்கிறாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இந்த அரசாங்கம் நடத்ததோ இல்ல லேட்டாக நடத்த தெரியாது. ஆனா உள்ளாட்சி தேர்தலுக்கு 3 மாசம் இருக்கு. அதுக்கடுத்தபடியா சட்டமன்ற தேர்தலுக்கு 1.5 வருஷம் கிடக்கு. அவ்வளவுதான், 1.5 வருஷம் ஓடிடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம தயார் நிலைக்கு வந்தா தான் நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு வர முடியும். அந்த நினைப்பு எல்லா நிர்வாகிகளுக்கும் இருக்கு, எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் இருக்கு. ஏன்னா அதிகாரமே இல்லாத ஒரு கட்சியில பதவியில் இருந்து என்ன பலன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தா தானே நிர்வாகிக்கு ஒரு பலன் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். அப்ப அதை சிந்திச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்திச்சால் கண்டிப்பா அனைவருக்குமே அரசியல் வாழ்வு உண்டு. அதுதான் சொல்றாங்க, எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலமா சிந்திக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள்கிட்ட கட்சியை ஒப்படைச்சிருவோம். முதலமைச்சர் வேட்பாளர் யாருனாலும் பின்னாடி நம்ம தீர்மானிச்சுக்கலாம். அதைத்தான் அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதை ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டோம். செல்லூர் ராஜு அவர்கள் சட்டப்பையில இன்னமும் சசிகலா அவர்களோட படம் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு ஊடகம் வெளியிட்டு இருந்தாங்க. என்னதான் சார் நடக்குதுங்க? இல்ல, செல்லூர் ராஜு நம்ம அவர் பேசுவார். ஆனா இருந்தாலும் மனதளவுல உடலளவுல அவங்க அதை ஒப்பிட்டவரை உள்வரன் என மனசு இருக்க வரைக்கும் அந்த சாப்பாடு போட்டவங்க நினைக்கணுமா இல்லையா? அவங்க எல்லாம் அந்த 2 முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க அமைச்சரவையில் அமர வச்சது சின்னமா முக்கிய பங்குன்னு அவருக்கு தெரியும். அதுக்கடுத்தபடி ஆட்சிக்கு இக்கட்டான சூழ்நிலையில சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் அமைச்சர்களும் அதிகாரத்தில் இருக்கணும், ஆட்சி அம்மா ஆட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு போனோம் சின்னம்மா. அந்த அந்த விஷயத்தை அவர் நினைச்சிருக்கிறாரு. அது அவர் மறைச்சு வைக்க தெரியல, வெளிப்படையா பேசுவாரு. கண்டிப்பா செல்லூர் ராஜு சின்னம்மா பற்றி இது வரைக்கும் அவரா பேசியிருக்காரா? இந்த ராஜன் செல்லப்பா பேசுறா, இந்த உதயகுமார் பேசுறா, அவர் என்னைக்கா பேசியிருக்காரு? பேச மாட்டார். நன்றியுள்ள மனிதன். ஆகவே கண்டிப்பா அவர் மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்திலும் சின்னம்மாவுடைய விசுவாசமான மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே கூடி பேசித்தான் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமியோட கூடாரம், சொல்லு கேட்காட்டி என்ன நடக்கும்? சொல்ல கேட்டாகணும், கேட்காட்டி நடக்கும், கூடாரம் கலையும். கூடாரம் கலைஞ்சு என்ன ஆகும்? ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒரு பக்கம், சின்னம்மா பக்கம். அதுக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சின்னம்மா மக்கள் பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ்சியோ சசிகலா அவர்களையோ தவிர மற்றவங்களை சேர்த்துக்கிறத பத்தி யோசிக்கலாம். அவங்க இருக்கும்போதுதான் கட்சி ஒரு ஜாதி கட்சியா இருந்துச்சு, ஒரு ஜாதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார். எந்த ஜாதியோட கட்டுப்பாடு? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கெல்லாம், அதான் சொல்றதுக்கெல்லாம் முதல்ல மனுஷனா இருந்தது பேசுவேன். நீ ஜாதியோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, அவங்க இருக்கும்போது இருந்துச்சுன்னா நீ எப்படி முதலமைச்சர் ஆயிருப்பேன்னு நான் கேட்கிறேன். இந்த ஊடக வாயிலா சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி நீ சொல்ற மாதிரி சின்னம்மா அவங்க ஜாதிய ரீதியான ஒரு அரசியல்வாதியா இருந்தா நீ எப்படி நீ முதலமைச்சர் ஆயிருப்ப? அதை யோசிக்க வேண்டாமா? முட்டா பையன் அதுதான் சொல்ல மண்டை மூளை குழம்பி போய் பேசுறான். நாங்க ஜாதி அரசியல் பண்றதா நீ எப்படி முதலமைச்சரா இருப்ப?
அதை சிந்திக்க வேணாமா? இன்னைக்கு முதலமைச்சரை நாங்க ஆக்கியோட போய்த்தான் கட்சியை கைப்பற்றி நிக்கிறேன் மேல்மட்ட நிர்வாகிகளை. எங்ககிட்ட ஜாதி அரசியல் கிடையாது. ஜாதி அரசியல் உங்ககிட்ட இருக்கு. அது வெட்டா வெளிச்சமா தெரியுது. ஜாதி அரசியல் பண்றாரு யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஆனா அதுவும் எடுபடல். அதுவும் அந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டரின் சமுதாய மக்கள் எல்லாம் அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அவங்களே எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கலன்னு. நிறைவாக கே.சி. பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுன்னு நினைக்கிறேன், அவங்களும் அப்படி ஒரு குழுவை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்களும் அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற பயணத்துல ஈடுபட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி தவிர அனைவரும் ஒன்று சேர தயாரா இருக்கிறோம். தனித்தனி குழுவெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க தனித்தனி குழுவா செயல்படுறாங்க. ஆனா அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவை தான் இருக்கிறோம் நாங்க. எடப்பாடி பழனிசாமியோட சகக்கள் தவிர்த்து, எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முன்னாள் அமைச்சர்களை தவிர்த்து அத்தனை பேரும் ஒன்னாத்தான் இருக்கிறோம். அது கூடிய விரைவில் ஒண்ணு சேர்ந்து நின்று சின்னம்மா தலைமையில செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க. அன்னைக்குதான் தெரியும் சின்னம்மாவுக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காங்களே அவங்க அப்படின்னு உங்களுக்கும் புரிய வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கூடிய விரைவில் ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச் செயலராக சின்னம்மா செய்தியாளரை சந்திப்பார், அலுவலகம் செல்வார். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதுக்குண்டான வேலைகள் தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி பெற்றோர், நன்றி.